நானே தரேன். எனக்கு செலவுக்கு வச்சிருந்த பணத்தை தரேன். இந்தா இந்த எடுத்துக்க. மாமா, நாங்க ஊருக்கு போறதுக்கு உங்ககிட்ட வச்சிருக்கிற பணத்தை நீங்க ஏன் கொடுக்கணும்? இந்த ஊரு நாட்டாம தீர்ப்பு சொல்றவராச்சே. என் நடிப்பை பார்த்த உடனே என் மருமக தேன்மொழி இந்த வீட்டு பொண்ணு, அவ வாழ வேண்டிய இடம் இந்த வீடுதான் அப்படின்னு பெருசா சொல்லுவாரே. உனக்கு எப்பதான் புத்தி வரும்னு தெரியலையே. ஏன்டி இப்படி நடந்துக்கிற? அடிக்காதீங்க. ஐயோ, பாத்தியா உன்னை அடிச்சதும் லட்சுமி எப்படி துடிக்கிறா பாத்தியா? இதுதாண்டி பாசம். இனிமேலாச்சும் அவளை மதிப்பியாடி மதிப்பியாடி மதிப்பியாடி. சொன்ன பேச்ச கேப்பியா? அடிச்சது போதுமா? இனிமே உங்க முன்னாடி என்ன அடிக்காதம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இப்ப லட்சுமி முன்னாடி நிக்கவே வெக்கமா இருக்கு. இப்ப நான் எல்லா உண்மையா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மாமா என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு சாம்பார நான் தான் என் தலை மேல கொட்டிக்கிட்டேன். அது லட்சுமி கொட்டினத நான் போய் சொன்னேன். அதே மாதிரி அன்னைக்கு அத்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டும் போது அத்தை அந்த போட்டோவை பார்த்து அழுதாங்க. அதனாலதான் நான் அந்த போட்டோவை கழட்டி வச்சேன். அத பார்த்த உடனே அத்தை என்ன அடிச்சிட்டாங்க. நானும் அவங்கள கோவத்துல அடிச்சிட்டேன். அத குழந்தை பாத்துட்டாரு. அத மறைக்கதான் என் கையில இருக்கிற வலையில நானே உடைச்சுக்கிட்டு நாடகமும் ஆடினேன். மாமா, லட்சுமி மேலயும் குழந்தை மேலயும் எந்த தப்பும் இல்ல மாமா. எல்லா தப்பும் ஏன் மேலதான். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா எங்க அம்மா மேல சத்தியம் பண்றேன். ஐயோ, இவ என்ன கொல்லாம விட மாட்டா போல இருக்கே. நான் செஞ்ச தப்பா ஒத்துக்கிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப எங்க வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன திட்டுவாரு. சும்மாவே என்ன மூதேவி மூதேவின்னு திட்டுவாரு. இங்க நடந்தத கேள்விப்பட்டா என்ன கொன்னே போட்டுருவாரு. நான் இங்க வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஏத்த இடம் இந்த வீடுதான். நான் இங்கே இருந்துக்கிறேன். சம்பந்தி, தேன்மொழி சில சமயம் கோவத்துல தப்பு பண்ணிடுவா. ஆனா உடனே உண்மையை ஒத்துக்குவா. இனிமே அவ திருந்திடுவா. என் பேச்ச நம்புங்க சம்பந்தி. சரி வா, அதுல இது கொண்டு போய் கொடுப்போம். என்னப்பா? எதுக்குப்பா வர சொன்னீங்க? லட்சுமி வரட்டும். மாமா, கூப்பிட்டீங்களா? தங்கவேலு, இன்னைக்கு காலையில நீ என்கிட்ட பணம் கேட்கும் போது நீ லட்சுமி பார்த்து ஜாட பண்ண, லட்சுமி உன்னை பார்த்து ஜாட பண்ண. ஆமா, நீ ஏதோ திட்டம் போட்டுதான் என்கிட்ட பணம் கேட்டிய. மாமா, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். இருந்தாலும் அது உண்மையான நான் தெரிஞ்சுக்க வேணாமா? தங்கவேலு, ஏப்பா என்கிட்ட பணம் கேட்ட?
நீயா சொல்றியா இல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டதை தேன்மொழிகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் மீதி தெரிஞ்சுக்குவா? சொல்லுப்பா, தேன்மொழியை கிட்ட வச்சு பஞ்சாயத்து நடத்தவா? வேணாம்ப்பா, நானே உண்மையை சொல்லிடுறேன். தேன்மொழிக்கு வெற்றி லட்சுமியை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இவங்க கிட்ட நான் அன்பா பேசுனா அவ என்ன அடிக்கிறாப்பா. அடிக்கிறாளா? ஆமாப்பா, அடிக்க மட்டும் செய்யல, சமயத்துல கடிக்கவும் செய்யறா. அதுக்காக தான் எல்லார் முன்னாடியும் வெற்றியை திட்டுற மாதிரி நடிச்சேன். ஏமா, இந்த கன்றாவிலாம் உனக்கு தெரியுமா? இது ஏமா நீ என்கிட்ட சொல்லல? மாமா தான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லி இப்ப எல்லாத்தையும் சொல்லி நல்ல பேர் எடுத்துக்கிட்டாரு. என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? லட்சுமி, நான் எதுவும் அப்பா கிட்ட சொல்லல. அப்புறம் ஏன் மாமா எல்லாம் தெரியும்னு சொல்றாரு? அதானே, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் வெற்றிக்கும் மட்டும்தானே தெரியும். நாம 2 பேரும் அப்பா கிட்ட சொல்லல, வெற்றியும் சொல்லிருக்க மாட்டான். அப்படி இருந்தும் நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்களேப்பா. அப்படி பேசுறேன்னா இப்போ உங்ககிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சிருக்க முடியாதுல்ல? என்ன அப்படி 2 பேரும் பாக்குறீங்க? எத்தனை பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்லியிருப்பேன். ஒருத்தனோட உடல் அசைவி வச்சு அவங்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. அதுதான்டா நாட்டாம நாச்சி முத்து. அப்பா, நீங்க என்கிட்ட போட்டு வாங்கியிருக்கீங்க, நான் தான் தெரியாம உண்மையை உளறிட்டேன். இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. பரவாயில்ல, இப்போவாது உண்மை தெரிஞ்சுத. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அது மட்டும் இல்லடா, நீங்க என்கிட்ட எத்தனையோ விஷயம் மறைச்சீங்கல்ல, அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். உங்க அத்தைக்கு போன் பண்ணி வர சொன்னதே நான் தான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, தேன்மொழி பத்தின விஷயம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் தேன்மொழிக்கு புத்திமதி சொல்ல அவங்க அம்மா வர சொன்னேன். ஆனா இங்க எனக்கே தெரியாம என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது. நல்ல வேலை, இப்போவாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, ஏன் இங்க நிக்கிற? நான் என்ன உங்கள மாதிரியா பைக்ல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்க்காமலே வண்டி எடுக்கிறதுக்கு? நான் என் விஷயத்துல தெளிவா தான் இருப்பேன். என்ன வர வழியில இதயத்துல முள்ளு குத்தி இதயம் கிழிஞ்சிருச்சு. இதயமா? சச்சா, நான் ஒருத்தி இப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட ஜாலியா லவ் மூட்ல பேசி முடிச்சேன். அதே மூட்ல வந்துட்டு இருக்கும்போது வண்டி டயருக்குள்ள அது என்னது, டியூப் அதுல முள்ளு குத்தி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. உடனே பஞ்சர் போட்டுட்டு போலான்னு பார்த்தா நான் வேற அவசரமா போகணும். ஒண்ணு பண்ண முடியுமா? நீங்க போற வழியில எனக்கு கொஞ்சம் வழியில இறக்கி விட்டுட்டு போக முடியுமா? முடியுமா முடியாதா? சரி, எங்க போகணும்? போகும்போது வழிய சொல்றேன். என்ன புடிங்க. வண்டியை எங்கேயே நிப்பாட்டிட்ட? ரவுடி லக்ஷ்மி வண்டி, யாரும் தொட மாட்டாங்க. ஐயோ, தெரியாம என் கை உங்க மேல பட்டுருச்சு, கோவிச்சுக்காதீங்க. உங்களுக்கெல்லாம் நந்தினி கை உங்க மேல பட்டாதானே பிடிக்கும். என்ன மாதிரி பால்காரி கைப்பட்டாலாம் பிடிக்காது. கம்பளி பூச்சி ஊற மாதிரில இருக்கும். இதோ பார் லக்ஷ்மி, நீ என்ன தப்பா நினைச்சு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்ட. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல.
எதுவும் பேசாம பைக்ல வரதா இருந்தா வா, இல்லனா இங்கே இரு. என் கை உங்க மேல பட்டாதான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். இப்பெல்லாம் நான் பேசினா கூட பிடிக்க மாட்டேங்குது. நந்தினி பேசுறதுதான் பிடிச்சிருக்குல்ல? லக்ஷ்மி, வீணா என் கோவத்தை கலப்பாத. ஐயோ சரி சாமி, நான் எதுவும் பேசல. என்னை கொண்டு போய் முதல்ல இறக்கி விட்டுடுங்க. நீங்க போங்க, நான் வழி சொல்றேன். இங்கதான் எடுத்துங்க. அக்கா. அட வா லக்ஷ்மி. என்னக்கா வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாமா, வா லக்ஷ்மி, உள்ள வா. இல்லக்கா, நான் இன்னொரு நாள் வரேன். நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வேற போகணும். வா, மோர் குடிச்சிட்டு போலாம் வா. வேணாக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. லட்சுமி, அக்கா, இவர்தான் மாப்பிள்ளையா? பாக்குறதுக்கு அம்சமா இருக்காரு. ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. ஐயோ, இவரு மாப்பிள்ளை இல்லக்கா. இவரு எனக்கு தெரிஞ்சவர், அவ்வளவுதான். வரும்போது என் பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சா, அதனால இவர் வண்டியில ஏறி வந்தேன். மத்தபடி இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லக்கா. அப்படியா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரையும் ஒன்னா பாக்கும்போது ஜோடி பொருத்தம் நல்லா இருந்துச்சு. அதான் உணர்ச்சி வசப்பட்டு உளறிட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத தம்பி. நீங்களே எதையும் மனசுல வச்சுக்காதீங்கப்பா. பரவாயில்லக்கா, பரவாயில்ல. அந்த பத்திரிக்கையை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத லட்சுமி. என்னக்கா? நீ லவ் பண்றவன் ரொம்ப மோசமானவனாமே. உன் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு சொல்லி சவால் விட்டானாமே. அதனால்தான் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சியாமே. அந்த அயோகனை பத்தி உங்க அம்மா சொல்லிதான் லட்சுமி எனக்கே தெரியும். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மை தெரிஞ்சுக்கிட்ட. அதனால தப்பிச்சுக்கிட்ட. ஐயோ அக்கா, ஆமாங்கா. பாக்க லட்சணமா படிச்ச பொண்ணு கிடைச்ச உடனே என்ன கழட்டி விட்டுட்டான். அவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கா. அவனை லவ் பண்ண பாவத்துக்காக அவன் செஞ்ச துரோகத்தை நினைச்சு என் வாழ்க்கைய நான் வீணாக்கணுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. எனக்கு அவன் ஒத்து வரல. அதான் வேற நல்ல ஒருத்தனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அக்கா, 2 பேரும் மறக்காம என் கல்யாணத்துக்கு வந்து எங்களை வாழ்த்தணும். சரி லட்சுமி, கண்டிப்பா நான் வரேன்க்கா. போயிட்டு வா. அதோ அந்த வீடு. இங்கே அங்கதான். இந்த வீடுதான். லக்ஷ்மி, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, என்ன? பத்திரிக்கை கொடுக்க தான் போறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன்? எதுக்கு? இப்படி ஒரு குடுப்புனா வேற யாருக்காவது கிடைக்குமா? தன் சொந்த காதலி திருமண இல்ல கல்யாண பத்திரிகை தர. ஐயோ, கவிதை மாதிரி ஏதாவது பஞ்சு சொல்லான்னு பார்த்தா எதுவும் வர மாட்டேங்குது. அது சரி, நான் என்ன நந்தினி மாதிரி நல்லா படிச்ச பொண்ணா? பேசிய ஆள மயக்க. உசுறு உன்னை லவ் பண்ண என்ன உன் கல்யாண பத்திரிகையை கொடுக்க வச்சிட்டேன். அவ்வளவுதான், நீ நல்லா இரு. சரி, நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புறேன். நீங்க போங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்ப கூட என் மேல உனக்கு கோவம் வரமாட்டேங்குதே வெற்றி. நான் நடந்துகிட்டத பார்த்து நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு என் மேல கோவப்படுவேன்னு பார்த்தேன். நான் நந்தினியோட எப்படி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ எதுவுமே பண்ணல. போடா பைத்தியக்கார. சம்மந்தி, இனிமே என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா. பெத்த அம்மாவா தான் பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டிய புத்திமதி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அத அவ புரிஞ்சுக்கிட்டா. தேன்மொழி திருந்திட்டா சம்மந்தி. என் அனுபவத்துல சொல்றேம்மா, எப்ப தான் செஞ்ச தப்ப மத்தவங்களுக்கு முன்னாடி தேன்மொழி ஒத்துக்கிட்டாலோ அப்பவே அவ திருந்திட்டதா தான் அர்த்தம். இனிமே அவ நல்லபடியா இருப்பான்னு நான் நம்புறேன். இது போதும் சம்மந்தி. இனி நான் நிம்மதியா வீட்டுக்கு கிளம்புவேன். அத்தை, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன்.
அதை கேட்டுட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன விஷயம் மாப்ள? வெக்கத்தை விட்டு உண்மையை சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே தேன்மொழி என் காலில் விழுந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு அவளே என்கிட்ட வந்து நான் திருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அவளே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. மாமா, நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. நீ என் பேச்ச நம்பல லட்சுமி. இப்ப பாரு. அப்படி தேனு தேனு, அம்மா தேன்மொழி. என்னங்க கூப்பிட்டீங்களா? சாரிங்க, வர லேட் ஆயிடுச்சு. எதுக்குங்க கூப்பிட்டீங்க? தேனு, நம்ம ரூம்ல இன்னைக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டல, ஆ, அதுவும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டியே. இவங்க கிட்ட நான் அதை சொன்னேன், ஆனா இவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. தேனு, நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணதுக்கு புருஷன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன். வேணும்னா மறுபடியும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. போதும் தேனு, போதும். எழுந்து வா. இப்போவாது என் தேனு தெரிஞ்சுட்டான்றத நம்புறீங்களா? என்னங்க, இன்னைக்கு நானே சமைக்கிறேங்க. சமைக்கிறியா? ஆமாங்க, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நீ ஏன் சமைச்சிடு, நான் சொல்லிடுறேன். அப்புறம் அத்தை சொல்லுங்க மாப்ள. இன்னைக்கு தேனு அவ கையால சமைக்கிறாளாம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். தேன்மொழி சமையலா? நான் சாப்பிடணுமா? ஆமா. ஐயோ, இவ்வளவு பெரிய சைஸ் உருவம் இருந்தது, காணாம போயிடுச்சே. எங்க அம்மா கூட என் சாப்பாட்டை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இனிமே நான் லக்ஷ்மி கிட்ட சமைக்கிறது எப்படின்னு ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்.